தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சாலையோரம் இருந்த கிணற்றுக்குள் ஆம்னி வேன் பாய்ந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 3 பேர் வெளியேறிய நிலையில் உள்ளே சிக்கிய மேலும் 5 பேரை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்போம். ராமசுந்தரம், அந்த காட்சிகளை விளக்குங்கள். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள வெள்ளாளன் விலை பகுதியில் ஒரு ஆலய பிரதிஷ்டை விழாவிற்கு குடும்பத்தினர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்குள்ள உறவினர்களோடு இன்றைய தினம் மாலையில ஒரு ஆம்னி வேன்ல மீரான்குளம் நோக்கி, சாத்தான்குளத்திலிருந்து மீரான்குளம் நோக்கி வந்தபோது மீரான்குளம் அருகே உள்ள ஒரு சாலையோர கிணற்றுல அந்த வேன் எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து உள்ளே வேன் கிணற்றுக்குள் பாய்ந்தது. இதுல மொத்தம் 8 பேர் இந்த வேன்ல பயணித்த நிலையில 3 பேர் அங்கிருந்து தப்பித்து விட்டார்கள். மீதி உள்ள 5 பேர், அதாவது 1.5 வயது குழந்தை உட்பட 5 பேர் தற்போது இந்த கிணத்துக்குள்ள இந்த வேனுக்குள்ள இருப்பதாக தகவல் வெளியான நிலையில சாத்தான்குளம் மற்றும் திசைநிலை பகுதியைச் சேர்ந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தீயணைப்பு வாகனங்களோடு சென்று இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்துல சாத்தான்குளம் காவல்துறையினர் இருக்கிறார்கள், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் சம்பவ இடத்தில் இருக்காங்க. அந்த மீட்புக்குரிய பணியானது நடைபெற்று வருகிறது. வேன் கிணற்றுக்குள்ள இருப்பதனால அந்த மீட்புக்குரிய பணிக்கு ஜேசிபி இயந்திரங்கள், பொக்லைன் உள்ளிட்ட பெரிய பெரிய ராட்சச வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு அந்த மீட்புக்குரிய பணியானது நடைபெற்று வருகிறது. இருப்பினும் அந்த மீட்பு பணியில இரவு நேரமானதால தொய்வு ஏற்பட்ட சூழல்ல தூத்துக்குடியிலிருந்து முத்துக்குளிக்கக்கூடிய நபர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிணத்துல 50 அடிக்கு மேல ஆழம் இருப்பதால தூத்துக்குடியிலிருந்து அந்த முத்துக்குளிக்கக்கூடிய நபர்களை வரவழைத்து அந்த மீட்புக்குரிய பணியில ஈடுபடுத்துவதற்கு இன்னும் சற்று நேரத்தில் அவர்களும் வர இருக்கிறார்கள். தொடர்ந்து இரவு பகல் பாராது அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருப்பதனால தொடர்ந்து இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. அருகிலேயே ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களையும் உடனடியாக நிறுத்தி வைத்து இந்த மீட்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். பதற வைக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கிணறு தரையை ஒட்டி அமைந்துள்ளதா அல்லது தடுப்பு சுவரை அந்த உரிமையாளர் எழுப்பி இருக்கிறாரா அல்லது எழுப்ப தவறி இருக்கிறாரா? அந்த கிணறு இந்த வயல்வெளிக்கு அருகே இருக்கிறது. அந்த கிணத்துல தடுப்பு சுவர் இல்லாத ஒரு நிலையில இருந்தனாலதான் அந்த கிணத்துல வேன் கட்டுப்பாட்டை இழந்து உள்ளே சரிந்திருக்கிறது. அந்த வயல்வெளி அருகே இருக்கிறனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்காவாசி பாதி கிணறுகள் இப்படித்தான் இருக்கும் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த கிணறுடைய ஆழம் சுமார் 50 அடி இருக்கிறது. கிணற்றிலும் அதிக அளவுல தண்ணீர் இருப்பதனாலதான் தற்போது மீட்பு பணியில தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. ஜேசிபி இயந்திரத்துல அந்த ராட்சச கம்பிகள் பொருத்தப்பட்டு அந்த வேனை மீட்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து அந்த வேன் வெளியே வருவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கம்பிகள் அறுந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அந்த ஆலைகளில் பயன்படுத்தக்கூடிய ராட்சச கிரேன்களும் தற்போது அங்கு வரவழைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ராட்சச கிரேன்களும் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணியை தீவிரப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். தடுப்புச் சுவர் இல்லாமல் கிணறுகள் அமைந்திருக்கின்றன. மீண்டும் இது போன்ற ஒரு விபத்து நடைபெறாமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.